ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில ரெண்டாவது நம்ம படிக்க போறது ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ். ஸோ ஆட்டோனா என்ன, ஆட்டோமேட்டிக்கா, அதாவது எந்த விதமான எக்ஸ்டர்னல் கெமிக்கல் ரியேஜென்ட்ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோ நான் போட போறது கிடையாது. பை நேச்சராகவே ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஆக்சிடேஷன் நடக்க போகுது. ஆக்சிடேஷன் எனக்கு அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். சரி, அப்ப இங்க என்ன என்னோட ரியாக்டன்ட்டை யார் வர போறா? ஈத்தாக்சி ஈத்தேன். ஈத்தாக்சி ஈத்தேன், அதாவது ஆக்சிஜனோட ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஒரே குரூப் தான், அந்த எத்தில் குரூப் தான் வந்து எனக்கு ஜாயின் ஆக போகுது. ஸோ எத்தில் ஃபார்முலா என்ன, C2H5, அதாவது CH3 CH2. ஆக்சிஜன் தான் என்னோட முக்கியமான ஃபங்க்ஷனல் குரூப். ஈத்தர் அப்படின்னாலே எனக்கு ROR தான். அப்ப அடுத்த R எனக்கு அகைன் ஒரு எத்தில் குரூப். ஓகே, ஸோ எக்ஸஸ் ஆக்சிஜன், இது எனக்கு கண்டிப்பா ஒரு ஸ்லோவஸ்ட் ப்ராசஸா தான் இருக்க போகுது. நீ உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். மொத்தமா நம்ம இங்க ஆட் பண்ண, இங்க எக்ஸஸ் கொடுத்துட்டாங்க, பட் எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் உள்ள வந்து ஆட் பண்ண போகுது அப்படின்ற ஆன்சர் எனக்கு பர்டிகுலரா கொடுக்கல. பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். we are going for addition of 3 oxygen atoms. மொத்தம் 3 ஆக்சிஜன் ஆட்டம் ஆட் பண்ண போறோம். இதை பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ல ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும், செகண்ட் ப்ராடக்ட்ல 2 ஆக்சிஜன் ஆட்டமும் நம்ம இங்க ஆட் பண்ணிக்க போறோம். சரி, இப்போ முதல் ப்ராடக்ட் என்ன, டை எத்தில் பெராக்சைடு, அதாவது இங்க 2 எத்தில் குரூப் இருக்கா, இது எனக்கு அப்படியே தான் இருக்க போகுது. பெராக்சைடு, அதாவது எனக்கு ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் போதும் ஈத்தர் அப்படின்னா, நான் என்ன பண்றேன், எக்ஸ்ட்ராவா ஒரு ஆக்சிஜன் ஆட்டமா இதோட இங்க ஆட் பண்ணிக்க போறேன். அப்ப அந்த பர்டிகுலர் காம்பவுண்ட்ஸ்க்கு எனக்கு பெராக்சைடு பிளஸ் இங்க அந்த ஆக்சிஜன் ஆட்டமோட ஸ்டேட், ஆக்சிஜன் ஸ்டேட் எனக்கு -1 இருக்கும். எப்பவுமே நம்ம ஆக்சிஜனுக்கு -2 தான் படிச்சிருப்போம். ஆனா பெராக்சைடு அப்படின்ற காம்பவுண்ட்ல மட்டும் ஸ்டேட் எனக்கு -1 இருக்கும். சரி, ஸோ முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த எத்துல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டே வாங்க. CH3 CH2. ஆல்ரெடி உங்க கையில ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க, இன்னொரு ஒரு ஆக்சிஜன் ஆட்டமை ஜாயின் பண்ணிக்க போறீங்க. ரெஸ்ட் ஆஃப் தட் அப்படியே எனக்கு கண்டினியூ ஆகும். CH2 CH3. ஓகே, இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், டை எத்தில், அதாவது 2 எத்தில் குரூப். ஓகே, எனக்கு ஒன்னு போதும், எக்ஸ்ட்ரா என்ன பண்றேன், இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டம் ஆட் பண்ணிருக்கேன். அப்ப இந்த காம்பவுண்டுக்கு பேரு பெர் ஆக்சைடு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். we go for the second ப்ராடக்ட். அடுத்து நான் என்ன பண்ண போறேன், என்னோட அல்ஃபா கார்பன்ல கான்சென்ட்ரேட் பண்றேன். சரி, எது அல்ஃபா கார்பன், என் ஃபங்க்ஷனல் குரூப்போட டைரக்டா கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா, இந்த கார்பனுக்கு பேர் எனக்கு அல்ஃபா கார்பன். ரெண்டு சைடுமே எனக்கு என்னதான் ஆல்ஃபா கார்பன் தான், பட் நான் இந்த இது ப்ரிஃபர் பண்றேன். சரி, இப்போ இங்க என்ன பண்றேன், முதல்ல அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. CH3 CH2 O வரைக்கும் அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்னா நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறது இந்த இடம் தான். ஓகே, இப்போ இங்க நம்ம என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ண போறோம், ஈத்தாக்சி எத்தில் ஹைட்ரோ பெராக்சைடு, அதாவது ஹைட்ரோ பெராக்சைடு. ஹைட்ரஜன் தான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, அந்த ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எனக்கு ஆட் ஆக போகுது. அப்போ இந்த அல்ஃபா கார்பன் வந்து ஒரு ஹச்ச நம்ம வச்சுட்டு இன்னொரு ஹச்ச என்ன பண்ணிருங்க, இந்த மாதிரி பிரிச்சு மேல எழுதிக்கோங்க. பிரிச்சு மேல எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் முடிச்சிட்டோம். வேற செகண்ட் ப்ராடக்ட்ல நம்ம ஆட் பண்ண போறது 2 ஆக்சிஜன் ஆட்டம்னு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அப்ப நீங்க பிரிச்சு எழுதுனீங்க பாத்தீங்களா, அங்க என்ன பண்ணுங்க, இந்த 2 ஆக்சிஜன் ஆட்டமை ஆட் பண்ணி கார்பனோட சேர்த்துருங்க. ஸோ இப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜனோட நீங்க என்ன ஆட் பண்ணிட்டீங்க, 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க. ரெஸ்ட் ஆஃப் தட் மிச்சம் எனக்கு CH3, இது அப்படியே எனக்கு கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, இதனோட ஃபர்ஸ்ட் கார்பன், ஏதாவது ஒரு பக்கத்தை என்ன பண்ணுங்க, உங்களோட கார்பன் செயினா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் கார்பன் செயினா ஃபிக்ஸ் பண்றேன். அப்ப இதுல இருந்து கம்ப்ளீட்டா எனக்கு சப்ஸ்டிடியூவன்ட் தான். அப்ப இதோட ஃபர்ஸ்ட் கார்பன், அப்போ 1 எத்தில் பிளஸ் ஆக்சிஜன், அப்போ ஈத்தாக்சி. ஓகே, அகைன் இந்த பக்கமும் எனக்கு 2 கார்பன் ஆட்டம்ஸ், கார்பன் செயின்லயே 2 தான் இருக்கு. அப்ப எத்தில் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இங்க பிரிச்சிருக்கேன், அதோட ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். அப்போ ஹைட்ரோ பெராக்சைடு, 1 ஈத்தாக்சி எத்தில் பெராக்சைடு. இதுக்கு நம்ம நேம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். 2 பக்கம் எனக்கு எத்தில் குரூப் இருக்கு. அப்ப இதுக்கு பேரு டை எத்தில் பெராக்சைடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெராக்சைடு அப்படின்னா அந்த காம்பவுண்டோட ஸ்டேட் எனக்கு -1 இருக்கணும். சரி, ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ். இதுல நீங்க ப்ரொடியூஸ் பண்ண போற ப்ராடக்ட் 2, ஆட் பண்ண போற ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் மொத்தம் 3, ஃபார்ம் ஆக போற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே எனக்கு பெராக்சைடு காம்பவுண்ட்ஸா தான் இருக்க போகுது. ஸோ இதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை சிம்பிளா பட் ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வேர்ட் பை வேர்ட் நம்ம எதுக்காக என்ன ஆட் பண்றோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா
கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நம்மளோட சேனல் கெம்பைட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் see you in another good class. Thank you.